நண்பர்களே எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லாரும் இருக்கீங்க, எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப நாள் கனவு. இதுக்கு வந்து நான் பெருசாக செலவுலாம் பண்ண கிடையாது. இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலான பட்ஜெட்டில் இந்த பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீல்ஸ்லாம் போடும்போது, ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க, என்ன ஏதுன்றதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒன்றே சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் எடுத்தோன்னே இது பண்ண முடியாது. ஏன்னா கிட்ட ஒரு 2-3 சேனல் சேர்த்து கிட்ட ஒரு 2000 வீடியோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிளெயின் சவர்லாம் வச்சு போட்டிருப்பேன். அப்புறம் மெத்தையெல்லாம் நிமித்தி வச்சு போட்டிருப்பேன். சேனல் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போ இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூம் கிடச்சிச்சு. ரூமில் பார்த்தீங்கன்னா எக்கோலாம் அடிச்சிச்சு. அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் என்ன ஏதுன்றது காட்டுறேன். சிம்பிளாக என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுதான் நான் ரெடி பண்ணது. இது வந்து poster.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து 3D பிரிண்டிங்கில் கஸ்டமைஸ் பண்ணது. ஒரு ஸ்டாண்ட் வந்து 100 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் பார்த்து தான் நானும் சொல்லியிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஹாட் வீல்ஸ் கார் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஹாட் வீல்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் கேண்டிட் கேஜெட்ஸ் அப்படின்ற பேஜில், வேணும் செக் பண்ணி பாருங்கள். பட் இதில் இருக்கிற எல்லாமே ஹாட் வீல்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் ஹாட் வீல்ஸு, இதெல்லாம் டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரிஜினல். நான் ஏன் இதெல்லாம் ஒரிஜினல் தான், நான் சேல் பண்ணுற எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ ஷோகேஸுக்கு தான் நான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கடைகளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 99 ரூபா 80 ரூபாயா தான். இந்த இதில் அவெஞ்சர்ஸ் எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி. இதெல்லாம் ஒரிஜினல், இது ஒரிஜினல், இது ஒரிஜினல், இது ஃபோர்டு ஒரிஜினல், டெஸ்லா ஒரிஜினலு, இது ஒரிஜினல், பைக் ஒரிஜினலு, இதெல்லாம் ஒரிஜினல். இதுவுமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாடல், டோர்லாம் 2க்கும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் ஃபங்கோ பாப் என் பர்த்டேக்கு வந்தது. இது வந்து 1500 ரூபா ஆச்சு. இது திருவிழா தைவத்தில் வாங்கினது. பொருட்காட்சி போடுவாங்களே 250 ரூபா. இது 350 ரூபா, இது 150 ரூபா, இது வந்து 1000 சில்லரை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு பேக்ரவுண்டு. அப்புறம் இந்த சைடு இதுவுமே poster.inல மார்வல் மூவிஸ் கலெக்ஷன்ஸ் 50 போஸ்டர் பார்த்தீங்கன்னா 350 ரூபா நினைக்கிறேன். ஸோ வாங்கி பின்னாடி டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என் அக்கா பையனோட ஒரு ஏரோப்ளைன், அதையும் டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியாச்சு. அது போக இது ஒன்று இருக்குது. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி வெயிட்டான பொருட்கள்லாம் டபுள் சைஸ் ஸ்டிக்கர் நார்மல் அந்த எல்லோ கலரில் இருக்கணும், அதை வச்சு ஒட்டிங்கன்னா ஒட்டாது. இந்த மாதிரி சீலிங் டேப் மாதிரி இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் எனக்கு தளபதி விஜய்னா பிடிக்குமா, ஸோ அதனால் அது ரிலேட்டடாக கண்டென்ட் போடும் போது இதை பேக்ரவுண்டை வச்சு பேசலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். இந்த இடத்துல இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். லைட்டுன்னு பாருங்கள், இது பிலிப்ஸோட இன்வெர்டர் பல்பு, டியூப் லைட்டு, இங்கே ஒரு டியூப் லைட்டு, இங்கே வந்து ஒரு ரிங் லைட்டு வீடியோ எடுக்கும்போது போட்டுப்பேன். இப்போ வந்து இதுதான் இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணது. இந்த எக்கோலாம் அடிக்குது தெரியுமா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்கோ ஃபோம் 16 சதுரமாக ஒரு 16 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2100 ரூபா வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். இன்னொரு 16 பீஸ் போட்டிருக்கேன். மேலே ஒரு 6 போடணும், இங்கிட்ட ஒரு 6 போட்டு இந்த சைடில் வந்து ஒரு 4 போட போகிறேன். ஏன்னா இன்னமும் முன்னைக்கு பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்கோ அடிக்குது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் என்கிட்ட வந்து ஒரு 8 ஸ்டாண்டு கிட்ட இருக்குது மிச்சம். இந்த 8 ஸ்டாண்டு என்ன பண்ணணும்னா இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 வைக்கணும். அப்புறம் டெட்பூலோட மினியேச்சர் எடிஷன் இவ்வளோதான் இருக்கும். அது வந்து ஒரு 3 வருது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கணும், இன்னொன்று எங்கே வைக்கணும் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து கரெக்ட் ஆகிக்கிறோம். போர்ட்ரேட்டில் வீடியோ எடுக்கும்போது இந்த பேக்ரவுண்டு, இல்லாட்டி இந்த பேக்ரவுண்டு, இல்லாட்டி இந்த பேக்ரவுண்டு, இல்லாட்டி இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கும்போது இப்படி கார்னர் பண்ணி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னோட மினிமம் பட்ஜெட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ்லாம் சேர்த்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 ரூபா வரும். ஸ்டாண்டிங் எல்லாம் சேர்த்து இந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிட்ட வரும். போஸ்டர் வந்து எல்லா போஸ்டரும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா கிட்ட வரும். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாக்குள்ளே 7000 ரூபாக்குள்ளே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு, எக்கோவையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஸோ இதுதான். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், போதுமானது. எடுத்த உடனே ரொம்ப பெருசாக இது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது பண்ணது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேவா? மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மைக்கு,
ட்ரைபாட் ஸ்டாண்டு எல்லாத்துக்கும் ரீல்ஸாக போட்டிருக்கேன். வியூ ப்ராடக்ட்லேயும் வேணால் ஆட் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.